ஏன்டா எங்கள் தாத்தாவே குறுகுறுன்னு பார்க்குற? ஆமாம், செத்தவங்களை எங்கடா போவாங்க? காசி யாத்திரை. டேய் விளையாடாமல் சொல்லு மச்சி, சொல்லுடா. ஏய், செத்தா அவ்வளோதான்டா, ஒன்றும் தெரியாது. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, பேயை பார்த்துருக்கேன், ஆவி இருக்குது அப்படின்னு. ஏய், பேயெல்லாம் கிடையாதுடா. டேய் என்னடா கண்டு போயிடுச்சு. ரெகுலராக போகிறது தான்டா. ஏய் பயமாக இருக்கு மச்சி. பம்பாதடா, இரு கேண்டில் எடுத்துட்டு வரேன். ஏண்டா உங்கள் வீட்டில் எமர்ஜென்சி லைட்டு கூட வச்சுக்க மாட்டிங்களா? அப்பா எடுத்துகிட்டு போயிருக்காரா? எங்கடா இருக்கா? இருடா நானும் வரேன். டேய் உன்னை பார்த்தாலே பேய் இடம் தான்டா இருக்கு. ஆட்டாங்க வா. நெருப்பு எப்படி தக தக நெறியுது? ஆமாம். இப்போ பாரு. ஏன்டா அனஸ்ட? அணைச்ச நெருப்பு எங்கே போச்சுன்னு தெரியுமா? தெரியாதுடா. இதே மாதிரி தான் ஒரு உயிரும். இப்போது எங்கன்னா போகிற, அங்கே பேய் இருக்குன்னு நினச்சின்னா அதை தான் உன் மைண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது பேர் மைண்ட் ரிஃப்ளெக்ஷன். அதே நீ கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு பொருளாவோ இல்லை மரமாவோ இருக்கலாம். ஸோ பேய் கிடையாது. இந்த மாதிரி யாராவது சொல்லும்போது தைரியமாக தான்டா இருக்குது. ஆனால் நைட் ஆனால் பயம் வந்துடுது. அன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? அது பூனையாக தான்டா இருக்கும். இல்லைடா அது பூனை கிடையாது. அது கண்ணுக்கே தெரியல. கண்டிப்பாக பேயாக தான் இருக்கும். ஐயோ சரிடா எனக்கு லேட் ஆகுது, வந்து என்னை ட்ராப் பண்ணு. என்னடா இவ்வளோ நேரம் இல்லாத கரண்ட் இப்போ வருது? சை வா போகலாம். என்னடா நடந்து வர? வா, உன்னை ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு வரேன். இதுதான் நான் சொன்ன ஷார்ட்கட். டேய் இதுவா? இது எது பேய் காடாட்டு இருக்குடா. ஏய், பேய் காடு இல்லைடா, ஐ காடு. என்னமோ போ. எங்க பார்த்தாலும் இவ்வளோ இருட்டா இருக்கு. கூட வராங்க, பேசாம வா. என்னடா? இல்லடா காலில் வந்து ஏதோ மோதின மாதிரி இருக்கு. அது பெருச்சாலியா இருக்குண்டா, வா. இல்லடா ஏதோ எதுவும் நினைக்காம வாடா, அதான் நான் இருக்கேன்ல. நான் பயந்தவன் தெரிஞ்சுதானே இந்த வழியை என்னை கூப்பிட்டு வர. ஒன்றும் இல்லை, வா தைரியமாக இரு. பார்த்து வா, கீழெல்லாம் உரம் போட்டு வச்சிருக்காங்க. சொன்னது புரிஞ்சுதா? எதுவும் நினைக்காத. அங்கே எதுவும் நிற்குதுடா. எங்கடா? மச்சான் அங்கே தானே போச்சு. ஒன்றும் இல்லைடா. வாடா டேய், பயமா இருக்குடா. வாடா, கொஞ்சம் தூரம் தான்டா, வாடா. ப்ளீஸ்டா போயிடலாம், வாடா.
என்னடா இவ்வளோ வீக்காக இருக்க? தைரியமாக இருடா. ஆமாடா, நீ பார்த்துருந்தா தான் தெரியும். சரி வா வா, ஸ்டாப்பே வந்துருச்சு. 10:30 மணி தான் ஆகுது, ஆனால் ரோட்டில் ஒரு காக்கா கூட கிடையாது. எங்கடா போனானுங்க? இப்போ நம்ம நிற்கிறதே சுடுகாடு தான். டேய், என் பணத்தை தான் நீ வீட்டுக்கு அனுப்பு போல. ம் இந்த பக்கம்லாம் வண்டி வருது, ஆனால் இந்த பக்கம் தான் ஒன்றையும் காணும். உனக்கு பஸ் வந்துருச்சு. சரி மச்சி, பார்த்து போடா. தம்பி 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 தம்பி, என்னப்பா வழி விடுப்பா, நானே வைரகலுக்குன்னு வந்துட்டு இருக்கேன். அட போப்பா. அடச்சே, ஒரு ஆள் தான். பார்த்தீங்களா, இதில் பயப்படாத எனக்கே பயம் வந்துருச்சு. இதுதாங்க மைண்ட் ரிஃப்ளெக்ஷன். ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பக்கத்தில் போய் பாருங்கள், அது கண்டிப்பாக ஒரு பொருளாவோ இல்லை மனுஷனாவோ தான் இருப்பாங்க. உங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி பின்பம் ஏற்படும் போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க. கண்டிப்பாக அது மைண்ட் ரிஃப்ளெக்ஷனாக தான் இருக்கும். நன்றி.